ஹாய், இந்த வீடியோவில் நம்பர் தியரியில் டிவிசிபிலிட்டி டாபிக் பார்க்க போகிறோம். டெஃபினிஷன் ஆஃப் டிவிசிபிலிட்டி. இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. டெஃபினிஷன் an integer b is divisible by an integer a not 0 if there is an integer x belongs to z, that is b is equal to ax. It can be written as a divides b. In case b is not divisible by a, it can be written as a does not divisible by b. இப்போ டெஃபினேஷனில் பிங்கிற ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறாங்க, ஏங்கிற ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறாங்க. பி ஏஆல் டிவைட் ஆகுது. ஏ நாட் ஜீரோவாக இருக்கணும். அப்போனா அது எப்படி ஈக்குவேஷன் மாதிரி வரும் அப்படின்னா ஏ டிவைட்ஸ் பியை நம்ம எப்படி ஈக்குவேஷனாக எழுதலாம்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதில் எக்ஸுங்கிறது இன்டீஜர். இப்போ டிவிசிபிலிட்டியை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தியரம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ஏ டிவைட்ஸ் பி இம்ப்ளைஸ் ஏ டிவைட்ஸ் பிசி ஃபார் எனி இன்டீஜர் எக்ஸ். பை த டெஃபினேஷன் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஏ டிவைட்ஸ் பியை நம்ம எப்படி எழுதலாம்? பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதில் எக்ஸுங்கிறது இன்டீஜர். நான் ரெண்டு சைடும் சியால் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது b இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இன்ட்டு சி அப்படின்னு எனக்கு வரும். இதில் ஏவை மட்டும் நான் காமனாக வெளில எடுத்தேன் அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸி அப்படின்னு வரும். இந்த எக்ஸிக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எக்ஸி அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ அதுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் டி. அப்போது டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸி இஸ் அன் இன்டீஜர் அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இப்போ எந்த ஃபார்மில் இருக்குதுன்னு பாருங்கள். BC is equal to AD, அதாவது B equal to AXங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துட்டா. இப்போது B equal to AXனால் நம்ம எப்படி எழுதுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை டினாமினேட்டர்லேயும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதை நியூமரேட்டர்லேயும் போடுவோம். அப்போ BCங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது, அப்போ டினாமினேட்டரில் எனக்கு வந்துடும். ஈக்குவல் டு டிங்கிறது இன்டீஜர். அப்போ நம்ம டிவிசிபிலிட்டியில் எழுதும் போது டிஏ சேர்க்க மாட்டோம். அப்போது ஏ டிவைட்ஸ் பிசி அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். அப்போது ஏ டிவைட்ஸ் பி விச் இஸ் இம்ப்ளைஸ் ஏ டிவைட்ஸ் பிசி. ஃபஸ்ட்டு ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். ஏ டிவைட்ஸ் பி அண்ட் பி டிவைட்ஸ் சி இம்ப்ளைஸ் ஏ டிவைட்ஸ் சி. இப்போது நான் ரெண்டு இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய். ஓகே, ஏ டிவைட்ஸ் பிக்கு நான் எக்ஸை யூஸ் பண்ணுறேன், பி டிவைட்ஸ் சிக்கு ஒய் யூஸ் பண்ணுறேன். அப்போது ஏ டிவைட்ஸ் பி எப்படி எழுதலாம்? பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ பி டிவைட்ஸ் சி எப்படி எழுதலாம்? சி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதலாம். ஒய் இஸ் அன் இன்டீஜர் எனக்கு. ஓகே, இப்போது பிக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் அப்படின்ட்டு. அப்போது சி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒய் அப்படின்னா சி இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக நான் ஏஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்ட்டு ஒய். இப்போ ஏவை நான் வெளில எடுத்துட்டேன்னா எக்ஸ்ஒய் அப்படிங்கிற இன்டீஜர் எனக்கு கிடச்சிரும். இந்த இன்டீஜருக்கு நான் டிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். அப்போது சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். இப்போது அதே மாதிரி சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ டிவைட்ஸ் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது கீழேயும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது நியூமரேட்டர்லேயும் வரும். அப்போது ஏ டிவைட்ஸ் சி அப்படின்னு எனக்கு கிடச்சிரும். கொடுத்துருக்க கொஷின் ஏ டிவைட்ஸ் பி அண்ட் பி டிவைட்ஸ் சி விச் இம்ப்ளைஸ் ஏ டிவைட்ஸ் சி. ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஏ டிவைட்ஸ் பி அண்ட் ஏ டிவைட்ஸ் சி இம்ப்ளைஸ் ஏ டிவைட்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் ஃபார் எனி இன்டீஜர். இப்போது இதுக்கும் நம்ம ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுக்க போகிறோம். ஏ டிவைட்ஸ் பிக்கு ஒரு இன்டீஜரும் ஏ டிவைட்ஸ் சிக்கு ஒரு இன்டீஜரும் நான் எடுக்கிறேன். நான் இந்த இடத்துல எக்ஸ்ஒய்ங்கிற இன்டீஜர் யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இம்ப்ளைஸ்னு கொடுத்து ஏ டிவைட்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் அப்படின்னு கொஷினே கொடுத்துட்டாங்க. அதனால் நான் வேறு ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்எஸ் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னா நான் எப்படி எழுதலாம்? பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர். அது ஈக்குவேஷன் நம்பர் 1.
ஏ டிவைட் சி அப்படின்னா எப்படி எழுதலாம்? சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எஸ். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட எக்ஸை போத் சைடும் நான் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷனோட ஒய்யை நான் போத் சைடும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஷினில் பாருங்கள், பியோட என்ன இருக்குது? எக்ஸுன்னு இருக்குது, சியோட ஒய்ன்னு இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எனக்கு பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனில் சியோட ஒய்யை மல்டிபிள் பண்ணால் எனக்கு சிஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இன்ட்டு எக்ஸ், சிஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் இன்ட்டு ஒய். இப்போது இந்த பிஎக்ஸையும் சிஒய்யையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஆர்எக்ஸ் ப்ளஸ் ஏஎஸ்ஒய் அப்படின்னு எனக்கு வரும். ரெண்டுத்துலேயும் ஏ காமன், ஸோ வெளில எடுத்தால் ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய். இப்போ இந்த ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ்ஒய்க்கு வந்து அது வந்து ஒரு இன்டீஜர். ஸோ அப்போனா அதுக்கு நான் டீன்ற நேம் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம டிவிசிபிலிட்டி படி எப்படி எழுதலாம்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது டினாமினேட்டர். அப்போனா பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய் அப்படிங்கிறது எனக்கு கீழே வந்துடும், ஏங்கிறது மேலே வந்துடும். அப்போது கொஷின் படி ஏ டிவைட்ஸ் பி அண்ட் ஏ டிவைட்ஸ் சி விச் இஸ் எம்ப்ளாய்ஸ் ஏ டிவைட்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஒய். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, ஏ டிவைட்ஸ் பி அண்ட் பி டிவைட்ஸ் ஏ எம்ப்ளாய்ஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. பை த டெஃபினிஷன் படி ஏ டிவைட்ஸ் பி எப்படி எழுதலாம்? பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ். பி டிவைட்ஸ் ஏவை வந்து ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒய்ங்கிற வேறு இன்டீஜரை நான் எடுத்துக்கிறேன். பி டிவைட்ஸ் ஏவை நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதுனேன்னா அதில் ஒய்க்கு பதிலாக நான் 1ன்னு கொடுத்தேன்னா ஏ ஈக்குவல் டு பிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஒய்க்கு பதிலாக -1 கொடுத்தேன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் பின்னு எனக்கு கிடச்சிரும். அப்போது ஏவோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு எனக்கு வந்துடும். ஹென்ஸ் ஏ டிவைட்ஸ் பி அண்ட் பி டிவைட்ஸ் ஏ விச் இஸ் எம்ப்ளாய்ஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. ஃபிஃப்த்து, if m not equal to 0, a divides b which is implies ma divided by mb. divided by ma divides mb அப்படின்னு படிக்கணும். By the definition of divisibility படி a divides b b equal to axன்னு எழுதுவோம். ரெண்டு சைடும் நான் m மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ mb equal to max அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்போது ma divides mbன்னு எனக்கு கிடச்சிருச்சு. m is not equal to 0. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இதில் வந்து நான் a divide b அதை வந்து டிவிஷன் மாதிரி போட்டிருப்பேன். அது மாதிரி போடக்கூடாது. ஏ ஒரு கோடு மாதிரி போடணும். ஓகேவா? ஏ டிவைட் பி இது மாதிரி கிராஸாக போடக்கூடாது. ஓகே.